கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற பதிவில் அற்பமாக ஆரம்பித்து பரிதாபமான முடிவை கண்ட சில நபர்களை தெரிந்து கொண்டோம். இந்த பதிவில் ஓட்டத்தை ஜெயமாக முடித்த சில நபர்களை தெரிந்து கொள்வோம். யோசேப்பு சகோதரர்களால் கைவிடப்பட்டும் எகிப்தியருக்கு அடிமையாய் விற்கப்பட்டும் யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடியதால் கர்த்தர் அவனை எகிப்துக்கே அதிகாரியாய் உயர்த்தினார். தாவீது எப்போதும் கர்த்தரை துதிபாடி கொண்டிருந்தபடியால் ஆடு மேய்ப்பவனாக இருந்த தாவீதை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். யெப்தா ஒரு வேசிக்கு பிறந்தவன், இஸ்ரவேலின் பராக்கிரமசாலி, ஒரு நியாயாதிபதியாக ஜனங்களை இரட்சித்தவன். பேதுரு படிக்காத ஒரு சாதாரண மீனவன், பயந்த சுபாவம் கொண்டவர். பெந்தகோஸ்தே நாளில் 3000 பேரை வழிநடத்திய அப்போஸ்தலன், சபையின் தூணாக மதிக்கப்படுபவர். கிதியோன் தன் தகப்பன் வீட்டில் மிகவும் சிறியவன், ஆனாலும் கர்த்தரால் பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கரங்களில் இருந்து ரட்சித்தவன். எஸ்தர் ஒரு அனாதை சிறுமி, இவளை கர்த்தர் ஒரு பேரரசின் மகாராணியாக உயர்த்தி யூதர்களை எஸ்தர் மூலமாக அழிவிலிருந்து காத்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை. அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் அழைத்தவர்களை தகுதி உள்ளவராய் மாற்றுகிறார் என்பதை மறவாதீர்கள். நமது பார்வைக்கு அற்பமானவை தேவனுடைய பார்வைக்கு அற்புதமானவை. தாவீதின் கூழாங்கல் அற்பமானது, ஆனால் அது கோலியாத்தை வீழ்த்தியது. ஒரு சிறுவனிடம் இருந்த 5 அப்பம் அற்பமானது, ஆனால் அதை கொண்டு கர்த்தர் 5000 பேருக்கு போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வையில் நாம் அற்பமானவர்கள் அல்ல. ஆகையால் அவருக்கு கீழ்ப்படிந்து மற்றும் அவருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கும்போது நம் துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் நமக்கென்று நியமித்த ஓட்டத்தை தடம் மாறாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.